அண்மை செய்தி சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், இது குறித்த மேலும் தகவல்கள். வணக்கம் சரவணன். வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சோதனையானது தற்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. வரும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரை செல்லக்கூடிய மக்கள் சேவை ரயிலானது பறக்கும் ரயில் பாதையில் ரயில் சேவை துவங்க உள்ள நிலையில தற்பொழுது சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. வேளச்சேரி ரயில் நிலையம் முதல் பரங்கிமலை வரை முதற்கட்ட சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தனர் ரயில்வே நிர்வாகம். இந்த ரயிலானது 12 பெட்டிகள் கொண்ட கூட்ஸ் ரயில் மூலம் 5 கிலோமீட்டர் தூரம் சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை கடற்கரையில் இருந்து வேளச்சேரி பறக்கும் ரயில் சேவையானது கடந்த 2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு சென்னை கிழக்கு கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரைக்கும் ரயில் சேவையானது தொடங்கினது. அதற்கு பின்னர் வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை செல்லக்கூடிய அந்த பாதையானது அந்த நில கையகப்படுத்துவதனால காலதாமதம் ஏற்பட்டு வருவதனால இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக இந்த நில கையகப்படுத்துவதாலும் பல்வேறு காரணங்களாலும் இந்த வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை செல்லக்கூடிய அந்த ரயில் பாதை சேவையானது காலதாமதம் ஏற்பட்டது. தற்பொழுது இந்த பணியானது முடிவடைந்த நிலையில் தற்பொழுது இன்று ரயிலின் அந்த ரயில் சேவைக்கான முதல் கட்டமாக இந்த சோதனை ஓட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பின்னர் இந்த மக்கள் சேவைக்காக இந்த பாதையிலிருந்து, அதாவது பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரியிலிருந்து கிழக்கு கடற்கரை செல்லக்கூடிய இந்த பறக்கும் ரயில் சேவையானது தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் சரியான கால நேரங்களை குறிக்கப்படாமல் தற்பொழுது இந்த சோதனை ஓட்டம் மட்டும் தற்பொழுது இன்று நடைபெறுகிறது. பின்னர் மக்கள் சேவைக்கான திட்டத்தை பின்பு அறிவிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி டேனியல்.